ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சியுடைய தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களையும் டிஎன்பிஎஸ்சியுடைய முந்தைய ஆண்டு வினாத்தாள்களையும் நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம். டெய்லியும் காலையில் 5 மணிக்கு நம்ம டெஸ்ட் போட்டுட்ருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாளை எடுத்திருக்கோம். இந்த கொஷின் பேப்பரில் மொத்தம் 100 கேள்வி இருக்குது. இதில் இருக்கிற 50 கேள்வியை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த 50 கேள்வியையும் முழுமையாக நீங்களும் பாருங்கள். பார்த்துட்டு டெஸ்ட்டு போடுங்க. எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோவை பார்க்குறதோடு நிற்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்கள். சரி, ஓகே, இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா? சரி, பாருங்கள். இன்றைய ஃபஸ்ட்டு கேள்வி, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. நெறினா என்ன, இந்த நெறினா என்ன? இந்த ரீயை வச்சு மாற்றி கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை, இந்த நெறி அப்படின்னா நெருக்குதல், அதாவது நெரிக்கிறான் அப்படிங்கிறாங்களா அது. இந்த நெறி அப்படின்னா வழி, நான் வள்ளலார் நெறியை ஃபாலோ பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு வரும். அடுத்து இரண்டாவது கேள்வி, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. வெறும்னா என்ன, வெறும்னா என்ன? ரூவை வச்சு வேறுபடுத்தி கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை, இந்த வெறும்னா அச்சம், அச்சத்தை குறிக்கும். இந்த வெறு அப்படின்னா வெறுப்பு, வெறுப்பு வர்றதை குறிக்கும். மூன்றாவது கேள்வி, பொருள் வேறுபாடு அறிக. பொரித்தல்னா என்ன, பொரித்தல்னா என்ன? எல்லாத்தையும் ஒரே மாதிரி கேட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். விடையை பார்க்கலாங்களா? இந்த பொரித்தல் அப்படின்னா வறுத்தல், அதாவது வறுக்கிறது. இந்த பொரித்தல்னா கல்லில் எழுத்து பொரித்தல், அதாவது கல்லில் செதுக்கி வைக்கிறாங்கள்ல, அதுதான் இந்த பொரித்தல். நான்காவது கேள்வி, சொற்கள் ஒழுங்கான வரிசையில் அமைந்த தொடரினை தேர்க. அதாவது கீழே பார்த்தீங்கன்னா 4 தொடர் கொடுத்துருக்காங்க. இந்த 4 தொடரில் எந்த தொடரில் சொற்கள் ஒழுங்கான வரிசையில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் சொல்ல சொல்ல நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு, இதுதான் ஆன்சர். ஐந்தாவது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். சரியான தொடரை தேர்வு பண்ண சொல்கிறாங்க. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? நெசவு தொழிலின் சிறப்பை அறிந்து போற்று, இதுதான் சரியாக வந்திருக்கு. ஆறாவது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். எங்கப்பா இன்னும் அகர வரிசையை காணமேன்னு பார்த்தேன், கொடுத்துட்டாங்கல்ல. விடையை பார்க்கலாங்களா? விடை, ஏதான் ஆன்சர். இங்கே ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு உயிரெழுத்து வரணும், அப்புறம் தான் உயிர்மெய் எழுத்து வரணும். இங்கே இ அப்படிங்கிறது உயிரெழுத்து, இது ஃபஸ்ட்டு வரும். அடுத்து ஏ என்பது உயிரெழுத்து, இது ரெண்டாவதாக வரும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் அதே மாதிரி கொடுத்துருந்தாலும் இரண்டாவது சொல் மாறி வந்திருக்கு. ஸோ ஏ தான் ஆன்சர். ஏழாவது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இங்கேயும் அகர வரிசைப்படி அமைக்க சொல்லியிருக்காங்க. இங்கே எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சே தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது 1, 3 ஏதோ ஒன்று வரலாம். ஆனால் அடுத்த சொல்ல பார்க்கும்போது ஃபஸ்ட்டு தூ தான் வரும், தோ வராது. அப்போ ஏ தான் ஆன்சர். கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அடுத்து எட்டாவது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. விடையை பார்க்கலாங்களா? விடை, டி தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு ஆடு வரணும், அப்புறம் உயிர், அப்புறம் ஏ, அப்புறம் ஓ, இதுதான் கரெக்டு. ஒன்பதாவது கேள்வி, உன் என்ற வேர் சொல்லின் தொழில் பெயர் தருக. உன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வேர் சொல். இதிலிருந்து என்ன பண்ண சொல்கிறாங்க? தொழில் பெயரை உருவாக்க சொல்கிறாங்க. விடை, உண்ணல். 10வது கேள்வி, பதி என்ற வேர் சொல்லின் வினை எச்சத்தை தேர்வு செய்க. பதி அப்படிங்கிறது ஒரு வேர் சொல். இதிலிருந்து வினை எச்சத்தை உருவாக்க சொல்கிறாங்க. விடையை பார்க்கலாங்களா? பதிந்து என்பது சரி. 11வது கேள்வி, ஓடு என்ற வேர் சொல்லின் பெயரெச்சமும் வினையெச்சமும் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஓடுங்கிறது ஒரு வேர் சொல். இதிலிருந்து 2 சொற்களை உருவாக்கி வரிசைப்படுத்தணும். ஃபஸ்ட்டு பெயரெச்சத்தை உருவாக்கணும், ரெண்டாவது வினையெச்சத்தை உருவாக்கணும். சரிங்களா? மாற்றி பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு பெயரெச்சம் கேட்குறாங்க, அப்போ எது பெயரெச்சம்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? ஓடிய என்பது பெயரெச்சம், வினையெச்சம் என்பது ஓடி. ஆனால் இங்கே பாருங்களேன், ஏ ஆப்ஷன் பாருங்கள், அப்படியே மாற்றி வச்சுருக்காங்க. ஒரு ஆர்வத்தில் ஓடி ஓடிய அப்படி போட்டோம்னா தப்பாக போயிடும். சரிங்களா?
ஃபஸ்ட்டு எதை கேட்குறாங்களோ அதை ஃபஸ்ட்டு சொல்லணும், ரெண்டாவது எதை கேட்குறாங்களோ அதை ரெண்டாவது தான் சொல்லணும். 12வது கேள்வி பொரித்த, இதிலிருந்து வேர்ச்சொல்லை எழுதுக. பொரித்த இந்த சொல்லிலிருந்து வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை பொறி என்பது சரி. 13வது கேள்வி கேட்டார், இந்த சொல்லின் வேர்ச்சொல் யாது? கேட்டார் இந்த சொல்லுடைய வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. விடையை பார்க்கலாங்களா? கேள் என்பது சரி. 14வது கேள்வி வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? வந்தேன் என்னும் சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. விடை வா என்பது சரி. 15வது கேள்வி ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இலை வகையை குறிக்கும் பல சொற்களை கேட்டிருக்காங்க. எந்தெந்த சொற்கள் இலை வகையை குறிக்கும்? விடை ஏதான் கரெக்டு. தாள், தோகை, ஓலை எல்லாமே இலையை குறிக்கும் சொற்கள். 16வது கேள்வி ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அதாவது ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்களை கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நாம் அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். மூசு, கவ்வை, நுழாய், கருக்கல் இவையெல்லாம் எதை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. விடை இவை எல்லாமே பிஞ்சு வகையை குறிக்கும் சொற்கள். 17வது கேள்வி ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. இந்த ஏரினா என்ன, இந்த ஏரினா என்ன கண்டுபிடிக்கணும். இதை நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். விடை இந்த ஏரினா நீர்நிலையை குறிக்கும், இந்த ஏரினா மேலே ஏறுதல் அதை குறிக்கும். 18வது கேள்வி பனி, பனி ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. இந்த பனினா என்ன, இந்த பனினா என்ன? விடையை பார்க்கலாங்களா? இந்த பனி அப்படின்னா வேலையை குறிக்கும், இந்த பனினா குளிர்ச்சி, அதாவது பனிக்காலம் இருக்கு இல்லைங்களா, அதை குறிக்கும். 19வது கேள்வி கூரை, கூரை ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. இதுக்கான வித்தியாசத்தை கேட்டிருக்காங்க. இதை நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். கூரை என்பது வீட்டின் கூரையை குறிக்கும், இந்த கூரை என்பது புடவையை குறிக்கும். அப்போ சி தான் ஆன்சர். 20வது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. இ காமர்ஸ் இதுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை மின்னணு வணிகம். 21வது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. மல்டிபிள். மல்டிபிள்னா என்ன? இதை தமிழில் கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை பன்மடங்கான, அதாவது பல மடங்குன்னு அர்த்தம். 22வது கேள்வி சரியான தமிழ் சொல்லை கண்டறிக. சினிமோட்டோகிராஃபி இதுக்கான சரியான தமிழ் சொல் கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை ஒளிப்பதிவு. 23வது கேள்வி தவறானவற்றை கண்டறிக. அதாவது கீழே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சொற்களையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியாக வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும், எது தவறாக வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே தவறானது தான் கேட்குறாங்க. ஸோ எது தப்புன்னு கண்டுபிடிச்சா போதும். விடையை பார்க்கலாங்களா? உபயம் அப்படின்னா விருந்தோம்பல் கிடையாது. உபயம்னா விருந்தோம்பல் கிடையாது. உபயம்னா என்னங்க? இதுக்கான சரியான தமிழ் சொல் என்ன? இதை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. 24வது கேள்வி சந்திப்பிழையுள்ள தொடரை தேர்க. அதாவது நல்லா கவனிங்க, சந்திப்பிழை எதில் இருக்கோ அதை கண்டுபிடிச்சா போதும். விடையை பார்க்கலாங்களா? விடை ஏதான் தவறு. வங்கி கணக்கை பயன்படுத்து இப்போ வராது. சரிங்களா? இங்கே கடவுச்சொல்லை சரிபார் கரெக்டு, விற்பனை கருவி இயங்குகிறதா கரெக்டு, அடையாள எண்ணை உருவாக்கு கரெக்டு. வங்கி கணக்கை இப்போ வராது. சரிங்களா? ஸோ இது சந்திப்பிழை உள்ள தொடர். 25வது கேள்வி பொருந்தாத சொல்லை கண்டறிக. கீழே பாருங்கள், 4 சொல் கொடுத்துருக்காங்க. எல்லாமே அரசனை குறிக்கும் சொல்கள் தான். அதில் ஏதோ ஒன்று தப்பாக வந்திருக்கு. பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அழகன் என்பது பொருந்தாதது. மன்னன், அரசன், வேந்தன் எல்லாமே ஒரே பொருளை குறிக்கும். 26வது கேள்வி பொருந்தா சொல்லை கண்டறிக. முருகு என்ற சொல்லின் பொருள் அல்லாதது என்ன? முருகு இதுக்கான பொருளை கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் தப்பு. அது என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? முருகு அப்படிங்கிறதுக்கு தேன், மனம், அழகு அப்படிங்கிற பொருளெல்லாம் இருக்குது.
மலர் அப்படிங்கிற பொருள் இல்லை. ஸோ இது தவறு. 27வது கேள்வி, பொருந்தா இணையை கண்டறிக. கீழே பாருங்கள், அதாவது ஒவ்வொரு உறுப்பையும் அது எந்த டைப்பான உறுப்புங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒன்று தப்பாக வந்திருக்கு. விடையை பார்க்கலாங்களா? மா அதனுடைய இலையை மா இலைன்னு சொல்லுவோம். தென்னை மரத்தின் இலையை ஓலைன்னு சொல்லுவோம். கோரை அந்த புல்லுடைய தாளை வந்து புல் அப்படி சொல்லுவோம். அகத்தி வந்து தாள் கிடையாது, அகத்தி கீரை. சரிங்களா? ஸோ இது வந்து தவறு. 28வது கேள்வி, எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். ஊக்கம், இதுக்கான எதிர்ச்சொல் கேட்குறாங்க. ஊக்கம். விடையை பார்க்கலாங்களா? விடை சோர்வு. 29வது கேள்வி, எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். உண்மை, இதுக்கான எதிர்ச்சொல் கேட்குறாங்க. உண்மைக்கு எதிர்ச்சொல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பொய்மை. 30வது கேள்வி, ஐயம் என்பதன் எதிர்ச்சொல்லை எழுதுக. ஐயம், இதுக்கான எதிர்ச்சொல் கேட்குறாங்க. விடை தெளிவு. 31வது கேள்வி, இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இரண்டல்ல. விடையை பார்க்கலாங்களா? 2 கூட்டல் அல்ல. டி தான் ஆன்சர். 32வது கேள்வி, சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இதை சேர்த்து எழுதணும், சிறப்பு கூட்டல் உடையார். விடையை பார்க்கலாங்களா? விடை சிறப்புடையார். 33வது கேள்வி, என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். என்று கூட்டல் உரைக்கும். விடை என்றுரைக்கும். அடுத்து 34வது கேள்வியிலிருந்து 38வது கேள்வி வரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஒரு பத்தியை கொடுத்துட்டு அதிலிருந்து அவங்க கேள்வி கேட்பாங்க, நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கணும். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமில் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணுன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கேள்வியை படிச்சுட்டு அதுக்கான பதிலை நீங்கள் இந்த பத்தியில் தேடுங்க. நீங்கள் பத்தியை படித்து டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பட் வீடியோ அப்படிங்கிறதுனால நான் இந்த பத்தியை வாசிக்கிறேன், ஜஸ்ட்டு என்னங்கிறத பார்த்துக்கோங்க. திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்கின்ற தமிழ் பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைந்துள்ளது. தமிழ் மொழி மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறது. அத்துடன் தனித்தன்மை, மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் தமிழ் மொழி விளங்கி வருகிறது. பற்றி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ படிச்சிட்டேன். அடுத்த கேள்விகளையும் பதிலையும் பார்க்கலாம். 34வது கேள்வி, திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. மூத்த மொழி தமிழ். 35வது கேள்வி, எந்த ஆய்வுக்கு தமிழ் மொழி பெருந்துணையாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக இருக்குது. 36வது கேள்வி, தமிழ் மொழி எத்தகைய பண்பு கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் மொழி புதுப்பித்தல் பண்பு கொண்டுள்ளது. 37வது கேள்வி, தமிழ் மொழி எவற்றை பாதுகாத்து வருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை மூல திராவிட மொழியின் பண்புகளை அப்படியே பாதுகாத்து வருகிறது. 38வது கேள்வி, தமிழ் மொழி எதில் மாறுபடாமல் உள்ளது. எதில் மாறுபடாமல் உள்ளதுன்னா தனித்தன்மையில் அப்படியே மாறுபடாமல் இருக்குது. 39வது கேள்வி, ஒருமை பன்மை பிழை நீக்குக. சிறுமி கையில் மலர்கள் வைத்திருந்தால் இங்கே என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன வரும்னு நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும். விடையை பார்க்கலாங்களா? விடை தனது என்பது சரி. சிறுமி தனது கையில் மலர்கள் வைத்திருந்தால், இதுதான் கரெக்டு. 40வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது. ஒருமை பன்மை பிழையில்லாத தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் ஆன்சர். மொழி அப்படின்னு ஒருமையில் கொடுத்துருக்காங்க. ஸோ முடிவும் மாறுகிறது அப்படின்னு ஒருமையில் தான் முடிஞ்சிருக்கு. 41வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக. எதில் பிழை உள்ளதோ அதை கண்டுபிடிக்கணும். நல்லா பாருங்கள், மேலே கேட்டது வந்து பிழை அற்ற தொடர், ஆனால் இங்கே கேட்குறது பிழை உள்ள தொடர். ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிவிடக்கூடாது, பார்த்து கொள்ளுங்கள். விடையை பார்க்கலாங்களா? விடை 1000க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. உள்ளன அப்படி தான் சொல்லணும். ஸோ இதுதான் தப்பு. 42வது கேள்வி, பொருத்தமான இணை எது. எது பொருத்தமான இணைன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது சொல்லையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க. அதில் எது பொருத்தமானதோ கண்டுபிடிக்கணும். அல்லல்னா சேரு, இதுதான் கரெக்டு. மற்றது எல்லாமே தவறு தான்.
43வது கேள்வி சொல் பொருள் பொருத்துக. சொல்லையும் பொருளையும் பொருத்தணும். வையம், நவிழல், தணல், அணித்து. விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் ஆன்சர். வையம்னா உலகம், நவிழல் அப்படின்னா சொல்லல், தணல் அப்படின்னா நெருப்பு, அணித்து அப்படின்னா அருகில். ஸோ இதுதான் ஆன்சர். 44வது கேள்வி சரியான பொருளை அறிக. கோட்டினா என்ன? இதுக்கான சரியான பொருளை கேட்குறாங்க. விடை மன்றம். 45வது கேள்வி பிழை திருத்துக. பிழையை திருத்த சொல்கிறாங்க. இன்று பேருந்துகள் ஓடாது. இங்கே பாருங்கள், பன்மையில் ஆரம்பிச்சிருக்கு, முடிவு ஒருமையில் வந்திருக்கு. விடையை பார்க்கலாங்களா? ஓடா என்பது கரெக்டு. 46வது கேள்வி உரு ஊர் என்ற சொற்களால் நிறைவு செய்க. அதாவது கரெக்டான சொற்களை எடுத்து நம்ம பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? விடை ஏதான் ஆன்சர். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அதாவது ஈ என்பது உயிரெழுத்து, உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். பா என்பது உயிர்மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். ஸோ இதுதான் ஆன்சர். 47வது கேள்வி உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. இது எவ்வகையான தொடர்ன்னு கேட்குறாங்க. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. படிக்கப்பட்டது இது நம்ம பலமுறை பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிப்பீட்டாக இந்த கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. விடையை பார்க்கலாங்களா? செயப்பாட்டு வினைத்தொடர். 48வது கேள்வி சொற்களை மாற்றி அமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. கீழே இருக்கிற 4 தொடரில் எது சரியான தொடர்ன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? நேற்று நம் ஊரில் மழை பெய்தது. இதுதான் சரியான வரிசை. 49வது கேள்வி சொற்களின் கூட்டுப்பெயர்களை எழுதுக. முள் அப்படிங்கிறது ஒரு சிங்கிளில் சொன்னால் முள்ளுன்னு சொல்லுவோம். முள் கூட்டமாக இருந்தால் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோங்க? முள் புதர்னு சொல்லுவோம். 50வது கேள்வி கடைசி கேள்விங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 50 கேள்வியில் நீங்கள் எத்தனை கேள்விக்கு ஆன்சர் போட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கும் லைக் போட்டுருங்க. சரி பாருங்கள், 50வது கேள்வி சொற்களின் கூட்டு பெயர்கள். அதாவது ஆலம் மரம் வந்து கூட்டமாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, இலுப்ப மரம் கூட்டமாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை சீதா ஆன்சர். ஆலமரம் கூட்டமாக இருந்தால் ஆலங்காடுன்னு சொல்லுவாங்க. இலுப்ப மரம் கூட்டமாக இருந்தால் இலுப்பை தோட்டம்னு சொல்லுவாங்க. கம்பம், அதாவது கம்பு நிறையா இருந்தால் கம்பங்கொல்லைன்னு சொல்லுவாங்க. கீரை அதிகமாக இருந்தால் கீரை பாத்தின்னு சொல்லுவாங்க. ஸோ சீதா ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 50 கேள்வியை பார்த்துட்டோம். மீதம் இருக்கிற 50 கேள்வியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ ரெடி பண்ண உடனே எண்டு ஸ்க்ரீனில் நான் வச்சிட்றேன். ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க எண்டு ஸ்க்ரீனை டச் பண்ணால் போதும், அடுத்த பாகம் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.